வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ரஸ்லிங் பிரியர்களுக்கு டிவியில் எப்போ தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உண்டுல்ல, அதை பற்றின ஒரு குட் நியூஸோட தான் நான் ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். அதுக்கப்புறமா ராயல் ரம்பல் வெற்றி பெறுறதில் கோடி ரோட்ஸை தான் மிகுந்த ஆர்வத்தில் இருக்கிறாங்களாம். அண்ட் இதை தவிர்த்து ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குது. சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான ரஸ்லிங் செய்திகள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோங்க. மறுபடியும் சொல்லதுக்கு எனக்கும் கடுப்பாக தான் இருக்குது. வேறு வழி இல்லை. புதுசாக வர நண்பர்கள் இப்படி தான் வரவேற்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. செய்தி எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியா நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ டபிள்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வளர்க்குற அனைத்து மல்யுத்த வீரர்களையும் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் வாங்கப்பா. நைஜீரியாவிலேருந்து வாரீங்களா வாக, சவுதி அரேபியாவிலேருந்து வாரீங்களா வாக, இந்தியன்ஸ் மட்டும் வராதிங்க அப்படின்னு தான் தள்ளி விட்றாரு ட்ரிபிள் மாமா. அப்படிப்பட்ட மாமா பைய பார்த்தீங்கன்னா இப்போ சவுதி அரேபியா ரஸ்லர்ஸை பெருசாக வான் பண்ணுறாராம். அதாவது சவுதி அரேபியாவில் இருக்கிற ஒரு ரஸ்லர்ஸை உருவாக்கிட்டோன்னு வைங்களேன், அங்கே ஏதாவது ஒரு ஷோ நடக்கும்போது அங்கே பெருசாக காட்டுவாங்களே, அப்படி ஒருத்தரை தான் இப்போ தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிறாங்களாம். அவரை அங்கே சவுதி அரேபியாவில் நிறைய ரஸ்லிங் ஷோலெலாம் பங்கேற்று மாமா பார்த்தீங்கன்னா சூப்பராக சண்டை போட்டிருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ அவரை ஷோவுக்கு கூட்டிகிட்டு வர போகிறாங்க. இப்போ டபிள்யூல பர்ஃபார்மன்ஸ் சென்டரில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் என்னைக்கு டெபியூட் ஆக போகிறாரு. யாருப்பா பார்க்குறதுக்கே நல்லா தானேப்பா இருக்கார். கழுத்துலலாம் டேட்டு குத்திருக்கிறாரு. ஸோ பாடியும் கொஞ்சம் நல்லா இருக்குது. சரி ஒரு நல்லா தானே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நான் சொன்னது அவர் இல்லை, பக்கத்தில் இருக்கிறாரே மாமா, அந்த மாமா தான் ரெஸ்லிங் பண்ண போகிறாரு. இவங்க எல்லாருக்குமே நறுக்குன்னு இருக்குல்ல. ஏண்டா அவனை விட நான் நல்லா இருக்கேன்டா, பணம் இல்லைடா அதனால் ரெஸ்லர் ஆக முடியல அப்படின்னு உங்களுக்குலாம் தோணுதில்லை. உண்மையிலேயே உங்களுக்கு நறுக்குன்னு கடித்த மாதிரி இருந்துச்சுல்ல. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது இருந்தது. ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, கலக்கிய பதிவுன்னு, எனக்கு உண்மையிலேயே கலக்கிட்டு. ஆள் பார்த்தீங்கன்னா இப்போ ரெஸ்லிங் ட்ரைனிங் எடுத்து இப்போ உடம்புலாம் குறைச்சிட்டாரு. ஆனால் இவர் தான் ஃபியூச்சர் ஆஃப் த டபிள்யூடி. இவர் டபிள்யூடிக்கு வரது என்ன பேர் வைக்க போறீங்கன்னு கேட்கும்போது டைகர்னு பேர் வைக்க போறாராம். அடே நீ டைகரா, டைகர் பாண்டியா, இல்லை டைகர் அப்துல்லாவா, இல்லை டைகர் ஏதோன்னு வச்சு தோலை. என்னத்தை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, பணம் இல்லை. சரி அடுத்த செய்தியை பற்றி பார்க்கலாம். நம்ம ராயல் ரம்போவை பற்றி தான் பார்க்க போகிறோம். டபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போ ராயல் ரம்போவை பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ராயல் ரம்போவை பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியா லெவலில் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக பல முயற்சிகளும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பற்றிலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ நான் எந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராயல் ரம்போ எப்படி பார்க்குறது. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கேட்குறேன்ப்பா, இந்த வீடியோ பார்க்குறதுல எத்தனை பேர் டபிள்யூபிள்யூ நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறீங்க, எத்தனை பேர் நெட்ஃப்ளிக்ஸ் இல்லாமல் பார்க்குறீங்க. சில பேர் பார்க்காம இது ப்ரோ எங்கே ப்ரோ பார்க்க முடியுது, யூடியூப்பில் வர்றதையும் இந்த ட்விட்டரில் வர்றதையும் ப்ரோ பார்க்க முடியுது அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க. இன்ஸ்டாகிராமில் வர்றதெல்லாம் பார்க்க முடியுது அப்படிங்கிறவங்க இருப்பீங்க. கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் நான் பார்க்குறீங்க அப்படி வித்தியாசமாக பார்க்குறீங்க அப்படிங்கிறத. சரி இப்போ நான் ஆல்ரெடி அதை சொல்லிட்டேன் ஃப்ரீயாக எப்படிலாம் பார்க்கணுன்னு. ராயல் ரம்போ எப்படி பார்க்கணுன்னா, நீங்கள் லைவாக பார்க்கணுன்னா திறமை இருந்தால் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆடு வரும், ஸ்கிப் பண்ணணும். ஆனால் அதுக்கெல்லாம் ஒரே வெப்சைட்டு தான். வெப்சைட்டை பற்றி நான் சொல்கிறேன். அதுவே இப்போ ராயல் ரம்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:30 மணிக்கு ஆரம்பிக்குதுங்க. நைட்டு 12:30 மணிக்கு சரியில்ல. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 12:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குது. ஏன்னா அது ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுது இல்லை. ஸோ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ போடும்போது, ஏன் ப்ரோ வீடியோ லேட்டாக போடுறீங்க அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. உண்மையிலே வருத்தமாக இருக்குது. ஏன்னா நான் கரெக்டாக வீடியோ போடணும். சரி இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீடியோலேருந்து ஒரு டைம் டேபிள் போட்டுருவோம்ப்பா, இந்த டைமில் தான் நான் போடுவேன். ஒருவேளை லேட் ஆகிட்டுனா போட மாட்டேன். அதை இன்னொரு டைம் சொல்லியிருப்போம்னா அந்த டைமில் போடுவேன். சரிங்களா, டைம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி இப்போ நம்ம ஃப்ரீயாக ரெஸ்லிங் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்ச் ரெஸ்லிங் அப்படிங்கிறத உங்கள் கூகுளில் டைப் பண்ணிட்டீங்களா, அப்படியே வீடியோ பார்த்த மாதிரியே டைப் பண்ணுங்க பார்ப்போம். பார்த்துட்டீங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் பண்ணிங்கன்னா NXT ரான்னு இருக்கும். இப்போ நான் ரா பார்க்கணுன்னு வைங்களா, ரா கிளிக் பண்ணிங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3ன்னு இருக்கும். 2 ஹவர்ஸ்னால் பார்ட் 1 பார்ட் 2 மட்டும் தான் இருக்கும். இந்த கட்டாக பார்ட் 1 2 பார்ட் 2 இருக்கும். அதில் நீங்கள் எதை வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறமா அந்த ஒரு ஆடு வருங்க, அதை க்ளோஸ் ஆடை கொடுத்துட்டிங்கன்னா அதெல்லாம் ப்ளே ஆயிரும். தள்ளி விட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அடாடா ஈஸியாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, லைவாக இருக்கும்போது இந்த ஆப்ஷன் எதுவுமே இருக்காது. லைவ் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆடை போகி ஸோ கொஞ்சம் எப்படி இந்த தமிழ் படங்கள்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்களா, அப்போ எம்பிட்டு வேலை காட்டும் நம்மளை. அதே மாதிரி தான் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் எக்ஸ்க்ளூசிவ், அதாவது ராஸ் மேட்டோன் ராயல் ரம்போ முடிஞ்சிட்டு, இப்போ ராயல் ரம்போ நைட்டு தான் நடக்குது. மேக்ஸிமம் காலையில் ஒரு 6 மணிக்கு நீங்கள் பார்க்குறீங்க வைங்களேன். 6 மணிக்கே வேண்டாம், 12:30 முடிஞ்சிட்டு, 12:30 மணிக்கு ஆரம்பிக்கிறது, 4 மணிக்கு முடிஞ்சிட்டு வைங்களேன்.
5:30 கரெக்டாக 5:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் எபிசோடையும் அப்லோட் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம். சில பேர் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா என்கிட்ட கேட்டிங்க பார்க்க முடியலையே அப்படின்னு. ஸோ உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அடுத்த செய்தி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா WWE நம்ம டிவியில் பார்க்க போகிறோம். எந்த ஷோவை பார்க்க போகிறோன்னா WWE ரெஸ்லிங் கம்பெனிங்க. இப்போ WWE பார்த்தீங்கன்னா WWE கூட சேர்ந்துட்டாங்க. WWE இல்லை அவங்கெல்லாம் போட்டாச்சு. ஃபாக்ஸ் நெட்வொர்க்கை அமெரிக்காவில் டெலிகாஸ்ட் பண்ணுற அளவுக்கு WWE ரெஸ்லிங் கம்பெனியும் பெருசாக வளர்ந்துட்டாங்க. இப்போது இந்தியாவில் எப்படி டெலிகாஸ்ட் பண்ணுறது? இப்போ WWE ரெஸ்லிங் கம்பெனியை நான் எப்படிப்பா பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா வீக்லி சண்டே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் லைவாக போட்டுறானுங்க. WWE நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த WWE ரெஸ்லிங் கம்பெனியை யூடியூப்பில் நீங்கள் இப்போ லைவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு காசெல்லாம் கிடையாது, ஏன்னா ஆடு மட்டும் வரும். சரிங்களா? சரி, இதை கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா டிவிலே டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அப்போ அந்த யூடியூப்பில் லைவ் ஆப்ஷனை கட் பண்ணிடுவாங்க. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க செய்திப்படி பார்த்தீங்கன்னா சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கிட்ட பேச்சுவார்த்தை கிடைக்கிறதாகவும் கூடிய சீக்கிரம் இது டன் ஆகி இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா WWE எவலப் அப்படிங்கிற ஷோ உண்டு இல்லை, அதை சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மெயின் இவெண்ட் அதையும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இனி ட்ரிபிள்ஏயும் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா ராஸ், ஸ்மாக்டவுன், NXT இந்த 3த்தையும் தானே வந்து அவங்க கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸு. மற்றபடி எதுவும் நான் கான்ட்ராக்ட் போடலை. நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறது எனக்கு பிடிச்சிருக்குது. ஏன் தெரியுமா? ஆட் வராதுங்க. மற்ற எல்லா ஆப்லேயும் ஆட்ஸ் வரும். இந்த நெட்ஃப்ளிக்ஸில் மட்டும் ஆட்ஸே வராது. அப்படி தள்ளி விட்டு பார்த்துக்கலாம். லைவெல்லாம் அப்படி ஈஸியாக ஸ்மூத்தாக போகும். வாய்க்குள்ளே வாழைப்பழம் சொருகிற மாதிரி ஸ்மூத்தாக போகும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு நெட்ஃப்ளிக்ஸ் பிடிச்சிருக்குது. பட் இருந்தாலும் டிவி ஆடியன்ஸுக்கு பார்க்குதுன்னு ஆசைப்பட்டுவீங்களா, அவங்களுக்கான இந்த செய்தி. அடுத்த செய்தி இதை பற்றி பார்க்க போகிறோன்னா இப்போது இந்த 2026 சிஎம் யாருப்பா? கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். என்னது வேறு மாதிரி பேரெலாம் வந்துக்கிட்டு இருக்குது? சரி உங்களுக்கு சிஎம் யார் அப்படின்னு கேட்கும்போது சில பேரோட பேரை சொல்லுவீங்க. இதை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கருத்துக்கு நின்றுப்பாங்கல்ல, அதே மாதிரி ரெஸ்லிங் அப்சர்வர்ஸ் 2026 ராயல் ரம்பிள் யார் வெற்றி பெறுவா அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு இருக்கும்போது இது ஆன்சரை பார்க்கும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா எல்லாரும் யாரோட பேரை பிக் பண்ணியிருக்கிறாங்கன்னா அமெரிக்காவோடைய ட்ரீம் என சொல்லப்படுற கோடி ரோட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரு தலையாக சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன ஒரு தலை ராகமாக ஒரு தலையாக முடிவு பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் இதுதான் சொல்லியிருக்கிறாங்க. கோடி ரோட்ஸ் 3வது முறை ராயல் ரம்பிள் வெற்றி பெறது கொஞ்சம் சங்கத்தமான. எனக்கு கோடி ரோட்ஸ் பிடிக்காதுன்னு இல்லைங்க, அது ஒரு ட்ராக்கை மாற்றலாம். இப்போ ரா சைடு போகலாம், அங்கே உள்ள ஃபியூடெல்லாம் போகலாம், மிட்கா டைட்டில் அந்த அளவுக்குலாம் போகலாம். அண்டர்ஸ்பிட்டில் டைட்டில் பக்கமே அந்த வடைய சுர போது தான் கொஞ்சம் போர் அடிக்குது. அதேபடி மனுஷன் வேறு ஏதாவது ஒரு ட்ராக்கில் போனாருன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கும் இருக்குது. பட் ஆனால் இந்த கருத்து கணிப்பின்படி 2026 ராயல் ரம்பிள் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணியிருக்காங்க, ஃபேன்ஸுக்கிட்ட கேட்டிருக்காங்க. அதாவது இது வந்து வின்னரை வந்து இவங்கள எப்படி தெரிஞ்சுக்காங்கன்னா கருத்து கணிப்பு வைப்பாங்களா டபிள்யூ ஃபேன்ஸ்கிட்ட. அப்படி கேட்கும்போது கோடி ரோட்ஸ் வெற்றி பெற்றால் நல்லாயிருக்கும், கோடி ரோட்ஸ் வெற்றி பெற்றால் நல்லாயிருக்கும், கோடி ரோட்ஸ் வெற்றி பெற்றால் நல்லாயிருக்கும்னு நக்கச்சக்கவே சொல்லியிருக்காங்களாம். ரோமனே செகண்ட் தாங்க இருக்கிறாங்க, பிரான் பிரேக்கர்லாம் தேர்ட் போயிட்டாரு. ஸோ அப்படி ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் தான் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. சவுதி அரேபியா ஆடியன்ஸும் சரி, அமெரிக்க ஆடியன்ஸும் சரி கோடி ரோட்ஸை விட்டு கொடுக்க மாட்டானுங்க போல இருக்குது. இந்த யூரோப் ட்ரிப்பு போகும்போது கோடி ரோட்ஸை எப்படி கழுவி ஊற்றுனானுங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஆடியன்ஸ் இல்லை. ஏன்னா அமெரிக்காவுடைய கனவு தானே பேரே வச்சுருக்காரு. அதனால் கனவுல மட்டும் தான் திட்டுவாங்க போல இருக்குது, நிஜத்துலலாம் திட்ட மாட்டாங்க போல இருக்குது. என்னத்தை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைல்ல ப்ரோ. சரி, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். நான் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டபிள்யூவில் இருக்கிற ரெஸ்லர்ஸு மசுறு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதாவது முடி கம்மியாக இருக்கும், சில பேருக்கு முடி லென்த்தியாக இருக்கும். ஆனால் அவங்க சடையப்ப வல்லராக இருந்தால் எப்படி இருக்கும்? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம ஓபா ஃபெமி மாதிரி சில ரெஸ்லர்ஸ் பின்னி போட்டிருப்பாங்களே தலையை, கோபி கிங்ஸ்டன்லாம் அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? ஆஃப்ரிக்கன் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் டபிள்யூ ரெஸ்லர்ஸ் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜே ஊசோ பாருங்கள் எப்படி இருக்குதாருன்னு. ஆக்சுவலி ஜே ஊசோக்கு இந்த லுக்கு வந்து நல்லா இல்லை. அது எப்படி சொல்ல, அவர் லூஸ் ஹேராக விடும்போது கூட நல்லா இருந்தது. இந்த லுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. அப்படியே பார்க்கறதுக்கு பியூர் அமெரிக்கன் மாதிரியே இல்லை, ஆஃப்ரிக்கன் மாதிரி இருக்காது. ஆக்சுவலி இந்த ஸ்டைலை நியோமியும் விட்டுருந்தாங்க தெரியுமா, ஜிம்மி ஊசோ விட்டுருந்தா நல்லாயிருக்கும் போல இருக்குது. சரி, அடுத்தது நம்ம பால் ஹேமன் இந்த வீடியோ ஒரு வேளை பார்த்தாருன்னு வைங்களேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ரெஸ்லிங் கிங் தமிழ் ரகு தான் பெஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவருக்கு இல்லாத நான் ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைப்பா, அவருக்கு இல்லாத முடி தாடி மீசையை சொல்கிறேன், நீங்கள் வேறு எங்கேயும் யோசிச்சிடக்கூடாது இல்லை. அவருக்கு இல்லாததை இருக்கிற மாதிரி பண்ண. ஆக்சுவலி இப்படி தான் நல்லா தான் இருக்காருல்ல. பால் ஹேமன் அப்படிங்கிற பேரை மாற்றி பால் ஹேர்மேன் அப்படின்னு மாற்றிக்கலாம். அடுத்தது கார்மலைஸு இஸ் த லுக் குட். கார்மலைஸ் ஆல்ரெடி ஷார்ட் முடியிலேயே தலையை பின்னி தான் விட்டுருக்காரு ஆஃப்ரிக்கன் ஸ்டைலில். அடுத்தது பார்த்திங்கன்னா லோகன் பால், எப்பா
இருக்கிறதுலையே லோகன் பாலுக்கு தான்ப்பா நல்லா இருக்குது. இட்ஸ் வெரி வெரி குட். அடுத்தது ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ். என்ன இந்த ஸ்டைல் உனக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குண்ணா. ஏன்னா லூஸ் ஹேர் நல்லா இருக்குது. லூஸ் ஹேரை கம்பேர் பண்ணும்போது இது சூப்பராக இருக்குது. நீ எல்லாம் இதை விட்டுட்டுன்னு வைங்க, ஊருக்கு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணும், இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணும்னு சொல்லிட்டு ஊருக்கு எப்பான்னா அந்தளவுக்கு நல்லா இருக்குதுங்க. சரி, அடுத்தது நம்ம எல்ஐ நைட்டை பற்றி பார்க்கலாம். எல்ஐ நைட் எப்படி இருக்கிறாரு? நல்லா இல்லை. ஏன்னா இது ஒரு ஒழுங்காக வரல. ஏஐ ஒழுங்கு எலக்ட்ரிக் பண்ண மாட்டேங்குது லாங் ஹேரில், நல்லா இல்லை. ஸோ இது வேண்டாம், தள்ளிடுவோம். அடுத்து ராண்டி அட்டன். என்னப்பா ராண்டி அட்டன் டக்குன்னு பிரேவைட்டு மாதிரி இருக்காரு. ஹிஸ் இஸ் த ஓல்ட் வேர் ஹீ நீஸ் த அப்படின்னு பாட்டு வரலாம் போல இருக்குது. செட் ஆகலை தலைவர். சரி, அடுத்து ப்ரான் பிரேக்கர். எப்பா உனக்கு தாயா சூப்பராக இருக்குது. ப்ரான் பிரேக்கருக்கு நல்லா இருக்குல்ல, அந்த தாடிக்கும் அந்த பின்னி போட்ட மண்டையும் பார்க்கும்போது பிராக் லெஸ்னருடைய சாயல் கொஞ்சம் வருதுல்ல, இந்த லுக் நல்லா இருக்குங்க. ப்ரான் பிரேக்கருடைய தற்போதைய லுக்கு கம்பேர் பண்ணும்போது இது நல்லா இருக்குது. செத்ராலன்ஸுக்கு சுத்தமாக செட் ஆகலை. சரி, ஒரு சில பேரை சொன்னோம்ல, யாருக்கு செட் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. பட்டா.